ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 25ஆம் பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்துங்கிற வரிய இதுவரை நாம் அனுபவித்தோம். இனி இந்த பாசுரத்தில் அடுத்த பதமான ஓர் இரவுங்கிற பதத்தை பார்க்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகித் தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் பயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஒருத்தி, ஒரு மகன், ஓர் இரவு, இந்த மூணுமே அத்விதீயம்தான். அதாவது இணையற்றது அப்படின்னு அர்த்தம். இவன் பிறந்ததுனால அந்த இரவும் ஓர் இரவுன்னு அத்விதீயம் ஆயிடுது. யதா யதாஹி தர்மஸ்யன்னு பெருமாள் அவதரிக்கும் காலத்தை வச்சு சொல்றார்கள். அதாவது தர்மத்துக்கு குறைவு ஏற்படும் காலத்தில் அவதரிக்கிறான் பகவான் அப்படின்னு சொல்றார்கள். அதனால தான் ஆண்டாளும் கண்ணன் அவதரிச்ச காலத்தை ஓர் இரவுன்னு குறிப்பிட்டு சொல்றார். தர்மம் இருள இருந்த காலம் அந்த காலம். அந்த இருளை போக்க ஒரு சூரியன் தானே வரணும். இரவுக்கு வெளிச்சம் தர இருளில் வந்து பிறந்தான் இவன். இவன் பிறந்த இரவும் ஒப்பற்ற ஓர் இரவு, அதாவது யுனிக் இரவு. இந்த இரவை பற்றி, ஓர் இரவை பற்றி சுவாமி தேசிகன் யாதவாபியுதயத்தில் 60 ஸ்லோகம் பாடியிருக்கார். அப்பேற்பட்ட ஒப்பற்ற இரவு, யுனிக் இரவு அந்த இரவு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அற்புத பாலகனா திரு அவதாரம் பண்ணிட்டார். அந்த ரூபத்தை பார்த்து தேவகியும் வசுதேவரும் கண்ணே, முத்தே, மணியே அப்படின்னு கொஞ்சலை, வெறும சோஸ்திரம் தான் பண்ணினா வாழலாம். அப்படி பண்ணிட்டே இருக்கிற போது திடீர்னு கம்சனுடைய ஞாபகம் வந்துடுத்து தேவகிக்கு. உடனே சொல்றா, பிரபோ இந்த ரூபத்தை மறைச்சுண்டு சாதாரண குழந்தையா காட்சி கொடு அப்படின்னு சொன்னான். பகவான் தேவகியையும் வசுதேவரையும் பார்த்து சொல்றான், நீங்க பூர்வ ஜென்மத்தில் நான் குழந்தையா பிறக்கணும்னு தபஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கு குழந்தையா அவதரிச்சேன். அதை நினைவுபடுத்தணுங்கிறதுக்காகத்தான் சதுர்புஜனா நாராயண ரூபத்தில் தரிசனம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னானாம். அடுத்த க்ஷணம் 2 கைகளோட காட்சி கொடுத்துட்டு பேசுறான். தர்ஹிமாம் கோகுலம் நய அப்படின்னு, என்னை கோகுலத்தில் கொண்டு போய் விடுங்கோ அப்படின்னு சொன்னான். இதுவும் கூட அற்புதம்தான். ஏன் பிறந்த குழந்தை எங்கேயாவது பேசுமா? இவன் தான் அற்புத பாலகனாச்சே, அதனால பேசினான். தேவகி குழந்தைய கொஞ்சரா, எப்படிடா உன்னை அனுப்புவேன், எப்படி சிரிக்கிறான் பார்த்தேளா, உனக்கு தொட்டில் போடக்கூட இடம் இல்லையடா, இங்கே பால் கூட கொடுக்க முடியாதுடா, எப்படி உன்னை இங்கே வளர்ப்பேன், எந்த பாக்யவதி உன்னை வளர்க்குறதுக்குன்னு பிறந்திருக்காளோ அவகிட்ட வளர்ந்துட்டு என்னைக்காவது இந்த அம்மாவை நினைச்சுண்டு அம்மான்னு கூட்டுண்டு வந்தாயானால் நான் பாக்யவதி ஆவேன்னு சொல்லி குழந்தைய அழுதுண்டே வசுதேவர்கிட்ட கொடுக்குறார். குழந்தைய கையில் வாங்கிட்ட உடனேயே கை விலங்கு விட்டுடுத்து வசுதேவருக்கு. ஆச்சரியப்பட்டு காலை எடுத்து வைக்கிற, கால் விலங்கு விட்டுடுத்து. இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறார் அவர். ததசௌரிஹி பகவத் பிரச்சோதிதக, பகவானுடைய சங்கல்பம் இதுன்னு காலை வீசி நடக்கிறார். வாசக்கதவு தானே திறக்கிறது. வாசல்ல உட்காண்டிருக்கிற ஜெயிலர்கள்லாம் தூங்கியே போயிட்டா. ஏன்னா அந்த மாயாவி பெண் தான் எல்லாரையும் தூங்க பண்ணிட்டாளே, அதனால எல்லாரும் தூங்கி போயிட்டா. ஜெயிலை தாண்டி வெளியில் வரார். மதுரா நகரம் பெரிய நகரம்.
நிறைய ஜனங்கள் போகிறதும் வரதுமா இருக்கும். இந்த குழந்தைய ரகசியமாக கொண்டுண்டு போயிட முடியாதே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே நடக்கிறார். இவன் யாரு? அற்புத பாலகன். என்ன பண்ணான் தெரியுமா? இடி மின்னலோட மழையை கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டிட்டான். உடனே தெருவில் நடமாட்டமே இல்லாமல் போயிடுது. என்டையர் வேர்ல்டு வாஸ் ஸ்லீப்பிங் எக்ஸப்ட் 4 பேர் மட்டும் தூங்கலை. யார் 4 பேர்? வசுதேவர், தேவகி, கண்ணன், கம்சன். கம்சன் கூட தூங்கலையாம். ஏன்? பயத்தில் கண்ணன் பிறந்துடுவானோன்னு பயந்து பயந்து நம்மளோட கொன்னுடுவானோ அப்படிங்கிற பயத்தில் கம்சனும் தூங்கலையாம். உடனே வசுதேவர் பகவத் சங்கல்பம், கொட்டு கொட்டுன்னு மழை இடி மின்னலோட தெருவில் நடமாட்டம் இல்லாமல் நிஷ்கவலையாக கிளம்பி போயின்னு இருக்கார். சேஷோம்பகாத் பாரி நிவாரயன் பணைஹி, சகசிர பணாமங்களோட ஆதிசேஷன் குடை பிடிக்கிறார். யமுனக்கரைக்கு வந்துட்டார். மகா பிரபாகம் போகிறது. ஏன்னா இடி மின்னலோட மழையாக இருக்கே. தைரியமாக இறங்குறார், காலை வைக்கிறார். உடனே யமுனை வழிவிடுறா. 2 பக்கமும் பிரபாகமாக தண்ணி. இவர் நடக்கிற இடம் மட்டும் அப்படியே மணலாக இருக்கு. அப்படியே நடந்து நந்த கோகுலத்துக்கு வந்துட்டார். யசோதை பக்கத்தில் கண்ணனை விட்டார். எல்லாரும் தூங்குறா. யசோதையும் தூங்குறாங்க. அவளை பார்த்துக்கிற நர்ஸு எல்லாரும் தூங்குறா. குழந்தையை விட்டார். அப்படி தூங்க பண்ணிட்டா அந்த மாயன்னு சொன்னோம் இல்லையா? விட்ட உடனே அங்கே பிறந்த குழந்தை, பெண் குழந்தை பிறந்திருக்கா இல்லையா, அந்த பெண் குழந்தைய கையில் எடுத்துட்டார். கிளம்புறார். கண்ணனை போட்டுட்டு வரத்துக்கு அவருக்கு மனசு வரல. ஆனால் மனசில் கன்ஃபார்மாக தெரியறது அவருக்கு. ஒரு நாளைக்கு அப்பான்னு கூப்பிட்டுட்டு இவன் வருவான் அப்படின்னு நினச்சிக்கிறார். அப்புறம் நினச்சிக்கிற ஒரே ஒரு தடவை குழந்தைய பார்த்துடுவோமேன்னு திரும்புகிறார். அப்படி ஒரு தடவை பார்க்கணும்னு திரும்புகிற போது கீழே படுத்துன்னு இருக்கிற கண்ணனுக்கு தெரியாதா என்ன? உடனே தன்னுடைய குஞ்சு கையை தூக்கி அபயம் அப்படின்னு காட்டுறானா. உடனே கண்ணனையும் தூக்கிட்டு விட்டார். எங்க? தன்னுடைய மனசில் தூக்கிட்டு விட்டார். கையில் பெண் குழந்தை, மனசில் கோபாலன் எடுத்துட்டு திரும்பி வர்றார். ஆதிசேஷன் மறுபடியும் கொடை பிடிக்கிறான். யமுனை வழிவிடுறது. சிறைச்சாலையில் பிரவேசிச்சார். சிறைக்கதவு பூட்டின்னு கொடுத்து, கை விலங்கு கால் விலங்கு எல்லாம் பூட்டின்னு கொடுத்து குழந்தைய கீழே வச்சார். வீல்னு கத்தித்து குழந்தை. காளியா கத்தறியே அப்படின்னு சொல்லுவாளே, அது மாதிரி குழந்தை காளியா கத்துறது. காளிதானே அவள். கம்சன் வாழை உருவிண்டு வரான். குழந்தைய மார்போடு மார்பா இடிக்கிண்டு, அண்ணா இந்த குழந்தைய ஒன்றும் பண்ணாத அண்ணா, இது பெண் குழந்தை, உன்னை இந்த குழந்தைய விட்டுடு அண்ணா அப்படின்னு, இதுதான் கடைசி குழந்தைன்னு அழறா காலை கட்டிண்டு. கம்சன் குழந்தைய பிடுங்கினா. காலை பிடிச்சு சுழட்டி அடிக்க போகிறான். காலை பிடிச்சதுமே தேவி ஒரு விட்டா கம்சனை. ஆகாசத்துக்கு போயிட்டா. கம்சன் வாங்குற முதல் உதை இதுதான். என்னது இது, உதைக்கிறாளே இவள் அப்படின்னு பார்த்தான். சாயுதாட்ச மகாபுஜக திவ்ய ஸ்ரகம்பரால பரத்னா பரணபூஷிதா தனுசுலேஷு சர்மாசி சங்க சக்கர கதாதரா. சங்கு, சக்கரம், கத்தி, கேடயம், தனுசு, சரம், அஷ்டபுஜம், அஷ்ட ஆயுதம், சிகப்பு வஸ்திரம், திருநேத்திரம் தரிசனம் கொடுத்துட்டா வைஷ்ணவ துர்க்கை. விஷ்ணு துர்க்கைன்னு பேர் இவளுக்கு. கம்சனை பார்த்து சொல்றா, கம்சா வீணா சாதுக்களை ஹிம்சை பண்ணாத. உன்னை கொல்லக்கூடியவன் ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கான். உன்னை ஏன் விட்டு வைக்கிறேன் தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட காலை நீ பிடிச்சுட்ட, அதனால நான் உன்னை விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவி அந்தர்தானம் ஆயிட்டா, மறைஞ்சு போயிட்டா. தெய்வமப்பியம் நிர்தம் பக்தி ந மர்த்தியா ஏவ கேவலம். தலையில கையை வச்சுண்டு உட்காந்துட்டான்.
அன்னைக்கு தெய்வம் 8வது கர்ப்பம்னு சொல்லித்தே, இன்னைக்கு வேற எங்கேயோ பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு போயிடுத்தே. இது தெய்வங்கள் கூட பொய் சொல்ல ஆரம்பிச்சுடுதா அப்படின்னு வருத்தப்படுறான். உடனே என்ன பண்ணான் தெரியுமா? சபையை கூட்டுறான். சபையை கூட்டி பிளான் பண்ணுறான். என்ன பண்ணலாம், இவனை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு. அடுத்த வாரம் கோகுல கிருஷ்ணனை அனுபவிக்கும் யசோதையையும் ஒருத்தி அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். ஏன் அப்படிங்கிறத அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.